அம்பிகையை பூஜை பண்ணுற ஒரு பக்தன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், ரொம்ப வறுமை. அப்படி அந்த வறுமையில் இருந்த பட்சத்தில் கூட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, டெய்லி அம்பாவை விடாத பூஜை பண்ணிட்டு அவன் கையில் கிடச்ச அந்த கற்கண்டு அப்படி வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பாலா மந்திரம் ஐம் கிளீம் சவ் ஐம் கிளீம் சவ் ஐம் கிளீம் சவ் ஜபம் பண்ணிகிட்டே வரான். எதனால் அப்படின்னா, அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை மாற்றுவா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நினப்பில் அவன் பண்ணிகிட்டே வரான். திடீர்னு பார்த்தேன்னா அந்த பாலையினுடைய லீலை அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, குடிசையில் இருக்கக்கூடிய அந்த பக்தனை குபேரனா மாத்திரா, ரொம்ப செல்வந்தனா ஆக்கிடுறா அம்பாள். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அம்பாளுடைய சங்கல்பம் என்ன நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால தான் அம்பாள் பாலா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி வருது, குபேர பூஜிதாயே நமகா, குபேரனாலே பூஜிக்கப்பட்டவள் பாலா திரிபுர சுந்தரி. எல்லாத்துக்குமே அதிபதி, செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி அந்த குபேரனால் பூஜிக்கப்பட்டவள் பாலாம்பிகை. அதனால பாலாவை கும்பிட்டு எல்லா வல்ல நலங்களையும் நாம் பெறுவோம்.